திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் குலதெய்வமாம் வேட்பெருமானையும் குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் அரூப நிலையிலே வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய இப்பூமியிலே நடமாடும் தெய்வங்களாம் குருமார்கள் அத்தனை பேருடைய பாதார விந்தங்களையும் பணிந்து ஏற்றி ஆன்மீகம் அறிவோம் ஓம் தொலைக்காட்சி வாயிலான இந்த நிகழ்வினோடு உலகெங்கும் பறந்து வாழ்ந்து இந்நிகழ்வுகளை எல்லாம் கண்டு களித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரானந்தத்தை துய்க்கக்கூடிய சிவநேய செல்வர்களுடைய பாதங்களையும் பணிந்து இன்றைய இந்த நல்ல பொழுதிலே கடந்த பல வாரங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக சிவபுராணத்தின் கண் மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த அந்த மணிமணியான வார்த்தைகளிடையே காணப்பட்ட சைவ சித்தாந்த சிந்தனைகளை உண்மையிலே நாங்கள் எங்களுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆழமான கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் அருளாளர்களுடைய பாடல்களுக்கு இவ்வளவுதான் பொருள் என்று வரையறுத்து கூறிவிட முடியாது. அவர்களுடைய பாடல்களுக்கு நாங்கள் உரை செய்வதே தவறு என்று சொல்லுகின்ற ஞானியர்களும் உண்டு. ஆயினும் அந்த பாடல்களுக்கு சிறிதளவேனும் பொருள் விளக்கம் மக்களுக்கு விளங்க வேண்டும், அதை உணர்ந்து அவர்கள் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு நம் பெரியோர்களால் வகுக்கப்பட்ட உரைகளை கொண்டும் மூல நூல்களிலே கூறப்பட்ட விடயங்களை கொண்டும் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவபுராணத்தின் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, அதாவது நள்ளிருள் என்றால் செறிந்த இருள், நட்டம் என்றால் ஆனந்த் திருக்கூத்து, பெருமானுடைய தாண்டவ கூத்து. நள்ளிருள்ல பெருமான் தாண்டவ கூத்து ஆடுகிறான், பயின்று ஆடுகிறான் என்றால் சாதாரணமாக எங்கட மொழி நடையில நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது பயிற்சி செய்து, பயின்று என்றால் பயிற்சி செய்தல். ஆனா இங்க திருவாசகத்தில பயின்று என்றால் அப்படி அல்ல. பயின்று என்றால் எல்லையில்லாமல் பலகாலமும் தொடர்ச்சியாக பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறான். யாருக்காக ஆடிக்கொண்டிருக்கிறான் என்றால் எங்களுக்காக, இந்த உலகத்திலே அண்ட சராசரங்கள் அனைத்திலும் உள்ள உயிர்களுக்காக பெருமான் சதா திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். நாதனே என்றால் தலைவனே. ஆகவே சொறிந்த இருளிலே திருக்கூத்தினை எல்லையில்லாமல் பல்காலும் ஆடுகின்ற தலைவனே. அதாவது நளி என்றால் செறிவு பொருளை உணர்த்துதலை நளியன் கிளவி செறிவுமாகும் என்கிறது தொல்காப்பியம். நளியன் கிளவி செறிவுமாகும் என்பது தொல்காப்பியத்தினுடைய இலக்கண வரையறை. அதனை இடமாக கொண்டுதான் உரையாசிரியர் உரை செய்கின்ற பொழுது நள்ளிருளில் என்பது செறிந்த இருள் என்று உரை செய்கின்றார். ஆகவே பயின்று என்றால் சாதாரணமாக நாங்கள் நினைத்து விடக்கூடாது. நாங்கள் ஏதோ ஒரு விடயத்தை இப்ப பேசுறதுக்காக நாங்கள் முன்னாயத்தம் செய்வோம், ஒரு பரீட்சை எழுதுவதற்காக முன்னாயத்தம் செய்வோம், பயிற்சி செய்வோம், மீள ஒரு பாடலை பாடுவதற்காக பாடல்கள் பயிற்சி செய்வார்கள், ஒரு வாத்திய கருவியை இசைப்பதற்காக பயிற்சி செய்து பழகி கொள்வார்கள். அப்படி அல்ல. பெருமானுடைய நடனம் என்பது எண்ணிறந்த காலமாக பல்காலும் பெருமான் சதா ஆடிக்கொண்டிருக்கின்றான் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர் மிக ஆழமாக உரை செய்கிறார். அதாவது எல்லா உயிர்களும்
உணர்வு செயல்கள் அற்று அறியாமையாகிய வல்லிருளிலே மூழ்கி கிடக்கின்ற பேரூழி காலத்திலே இறைவன் தான் வாழாது இருத்தலின் அவ்வுயிர்களின் பொருட்டு ஆடுதலினாலேயே நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்றார். இதனை உண்மை விளக்க ஆசிரியர் குறிப்பிடுகின்ற பொழுது நடம் செய்யும் இடமும் நோக்கமும் என்கின்ற விடய பொருள் இல்ல சொல்லுவார். எப்படி என்றால், எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேள் சிட்டன் சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து அஞ்சாலே அபாயமர நின்று ஆடுவான். அதாவது உண்மை விளக்க ஆசிரியர் தன்னுடைய மாணவனுக்கு கூறுகின்ற பொழுது சொல்லுவார், ஜ எனும் எழுத்தினாலே குறிக்கப்படுகின்ற உயிரினிடத்திலே இறைவன் செய்கின்ற திருக்கூத்தினை யாம் சொல்லுகின்றோம் கேட்பாயாக. தன்னுடைய மாணவனுக்கு ஆசிரியர் விளக்குகிறார். ஜ என்றால் ஆன்மா, ஜானா அதாவது சாதாரணமாக ஜானா என்ற தமிழ் எழுத்து ஆன்மாவை குறிக்கும். ஆகவே அந்த சிவாய நம என்று சொல்லுகின்ற பொழுது வருகின்ற ஜ ஆன்மாவை குறிக்கிறது. அந்த ஆன்மா உயிரினிடத்திலே பெருமான் திருக்கூத்து செய்கிறார். அதை நீ கேள் என்று சொல்லி சிவபெருமான் முந்தி பேற்றினை அருளவல்ல சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்தினாலே திருமேனி கொண்டு உயிர்களுக்கு பிறவித் துன்பம் நீங்குமாறு அவ்விடத்திலே நின்று அருள் செய்கிறான். பிறவித் துன்பம் நீங்குவதற்காக, அதாவது 8 2 கூட்டினா 10. ஜ என்ற தமிழ் சொல்லுக்கு 10 என்ற எண்ணிக்கை தான் குறிக்கும். அப்ப அதான் 8 2 உருவான லிங்கத்தே. இந்த சரீர பிண்டத்தின் இடையிலே பொருந்தி இருக்கின்ற உயிருக்கு உயிராக நின்று விளக்கம் செய்யக்கூடிய பெருமானே நடம் செய்கின்றான் என்றால் அந்த உயிரினுடைய அறிவு விளக்கத்தை பெற்று அதுக்கு அருள் செய்வதற்காக சதா நடனம் செய்கின்றான். இதனை ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்ற பொழுது நள்ளிருளில் நட்டமது ஆடுவார், நள்ளிருளில் நட்டமது ஆடுவார் என்று தன்னுடைய பதிக பாடலில் பதிவு செய்வார். நாவுக்கரசர் நள்ளிரலில் நட்டத்தை பற்றி சொல்லுகிற பொழுது நட்டம் ஆடுவார் நள்ளிருள் லோமமும் என்பார். நட்டம் ஆடுவார் நள்ளிருள் லோமமும். ஏமம் சாமத்துல எங்க போட்டு வாரன்னு வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி கேப்பினம். ஆனா சிவபெருமான் அந்த ஏம சாமத்திலேயும் நடனம் செய்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் நாங்கள் நல்லாக வாழ்றதுக்காக, எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, எங்களை நல்ல நிலையிலே உட்படுத்தி நன்னறிக்கு உட்படுத்தி நல்ல பேரின்ப வீட்டை தருவதற்காக பெருமான் சதா நடனம் புரிகின்றான். அவன் ஆடவில்லை என்றால் எங்களுடைய ஆட்டம் எல்லாம் அடங்கிவிடும். சுந்தரர் பெருமான் கூறுகின்ற பொழுது பெருமானுடைய இந்த நள்ளிரல் நட்டத்தை பற்றி நள்ளிரல் நட்டமதாடல் நவின்றோர், நள்ளிரல் நட்டமதாடல் நவின்றோர் என்று தன்னுடைய பதிகத்திலே குறிப்பிடுவார். அப்ப இந்த சித்தாந்த சாஸ்திரங்களை தந்த ஆசிரியர்களாகட்டும், திருமுறைகளை தந்த திருமுறை ஆசிரியர்களாகட்டும், எல்லோருமே பெருமானுடைய இந்த நள்ளிருள் நட்டத்தை பற்றி ஏன் கூறுகிறார்கள் என்றால், இந்த பெருமான் சதா பலகாலமும் இடைவிடாமல் எண்ணிறந்த காலம் ஆடிக்கொண்டே இருக்கிறான் என்றால் இந்த ஆன்மாக்களை உய்விப்பதற்காக. அவன் ஆடவில்லை என்றால் எல்லா ஆன்மாக்களுடைய ஆட்டம் அடங்கிவிடும். இதை திருவள்ளுவர் செல்வர்களே, நான் அசைந்தால் உலகமெல்லாம் அசையும் என்று சொல்லி அற்புதமாக அந்த பாடல் அமைத்திருப்பார்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார். அற்புதமான அந்த திருவருட் செல்வர் படத்தில் நாங்க பார்த்தா தெரியும். அப்படியாக பெருமான் ஏன் நடம் செய்கிறான் என்பதை மாணிக்க வாசகர் மிக அற்புதமாக ஆழ்ந்த சைவ சித்தாந்த கருத்தியலோடு ஒப்பிடும்படி ஒரு வரியில மிக அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த வரியை பாருங்கள். தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. இந்த நள்ளிரலில் நட்டம் பயில்கின்ற பெருமான், நள்ளிரலில் நட்டம் பயில்கின்ற பெருமான்
எப்படியான நடனம் ஆடுகின்றான்? பெருமான் ஆடுகின்ற நடனத்தை 3 வகையாக சொல்லலாம். அதாவது ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். இதுல இந்த நள்ளிரலிலே ஆடுகின்ற நடனம் ஞான நடனம். ஏனென்றால் உடுக்கை ஏந்திய கையினாலே மாயையை உதறி எறிவதாகவும், நெருப்பேந்திய கையினாலே உயிர்களிடத்திலே இருக்கின்ற கன்மங்களை சுட்டும், ஊன்றிய தன்னுடைய திருவடியினாலே ஆணவம் மலத்தினுடைய வலிமையினை கெடுத்தும். அதாவது முயலகனை ஊன்றிய பாதம், அந்த ஊன்றிய திருவடியினால உயிர்களிடத்திலே பற்றி இருக்கின்ற ஆணவத்தினுடைய அந்த வலிமை தன்மையை கடுத்து வலிமை குன்றச் செய்தும், தூக்கிய திருவடியினாலே அருளலை செய்தும் ஆட்கொள்கின்ற பெருமான் உயிர்களிடத்திலே கொண்ட கருணையினாலே தன் திருவடிக்கு உயிர்களை அழைத்து பேரின்பத்தை அருள் செய்வதற்காகத்தான் அமைந்தது. அந்த அமைந்த கரத்தினாலே அருள் செய்து கொண்டிருக்கிறார். இதனை சொல்லுவது ஞான நடனம் என்று. அப்ப பெருமான் ஆடுகின்ற ஞான நடனத்தின் போதுதான் பேரூழி காலத்திலேயும் பெருமான் ஆடுவது ஞான நடனம். முற்றளிப்பு செய்கின்ற மகா சங்காரகாரனாக பெருமான் இந்த உலகம் ஒடுங்குகின்ற பொழுது, உலகை ஒடுக்கி மீள தன்னிடத்திலே இருந்து தோற்றுவிக்கின்ற வரைக்கும் அவன் ஆடுகின்ற அந்த ஆட்டம் ஞான நடனம் என்று சொல்லி சந்தானாசிரியர்கள் விளக்கம் செய்கிறார்கள். உண்மை விளக்கத்திலே நாங்கள் இதை தெளிவாக பார்க்கலாம். அப்ப இந்த பெருமான் ஆடுகின்ற ஞான நடனத்தின் மூலம் ஆன்மாக்களிடத்திலே இருக்கக்கூடிய, அவர்களை பற்றி இருக்கக்கூடிய பாசங்களை எப்படி அகற்றி தன்பால் ஈர்த்து திருவருள் செய்கின்றான் என்கின்ற தன்மையினை நாங்கள் காண்கிறோம். சரி, ஊன நடனம் என்றா என்ன? இவ்வளத்தையும் சொன்ன நீங்கள் ஊன நடனம் என்றா என்ன, ஆனந்த நடனம் என்றா என்னன்றதையும் சொல்லிவிட்டா கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் சந்தோஷப்படுவோமே என்று நீங்க நினைக்க கூடாது. அந்த ஐயம் இல்லாம அதையும் அடியேன் சொல்லிவிட்டா எனக்கும் திருப்தியாக இருக்கும். சரி, ஊன நடனம் என்றா என்னென்று பார்த்தா, உடுக்கை ஏந்திய கையினாலே படைப்பு தொழிலையும், அமைந்த திருக்கையினாலே காத்தலையும், நெருப்பேந்திய கையினாலே அழித்தலையும், ஊன்றிய திருவடியினாலே மறைத்தனையும், தூக்கிய திருவடியினாலே அருளலையும் செய்கின்ற நிலையினைத்தான் ஊன நடனம் என்று சொல்லுவார்கள். பஞ்சகிருத்தியங்கள்ல அந்த நடனத்தை நாங்க காணலாம். அந்த பஞ்சகிருத்திய தொழிலை செய்கின்ற பொழுது பெருமான் இந்த ஊன நடனத்தை செய்வான். ஞான நடனம் பேரூழி காலத்தில் நடக்கின்றது. சரி, ஆனந்த நடனம் எது என்று சொல்லி பார்த்தோம்டா, ஞானியர்கள் தன்முனை பெற்ற இடத்திலே தோன்றி, ஞானியர்கள் அதாவது நான் என்கின்ற ஆணவம் முனைப்பட்டு தொழிற்படாம இருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்திலே, உதாரணத்துக்கு பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சேரமான், மற்றது கௌட தேசத்தினுடைய மன்னன் தில்லை நராய பெருமானுடைய திருவுருவச் சிலையை வடித்த அந்த கௌடவ தேச மன்னன் சிம்மவர்மனுக்கெல்லாம் பெருமான் தன்னுடைய திருநடன காட்சியை காட்டினார். இந்திராதி தேவர்கள் உட்பட எல்லோருக்கும் பெருமான் தன்னுடைய திருநடன காட்சியை காட்டினான் என்றால் அதுதான் ஆனந்த நடனம். காரணம் என்னவென்றால், அங்கே அந்த தேவாதி தேவர்களும் முனிபுங்கவர்களும் தன்முனைப்பு அற்ற நிலையிலே பெருமானுடைய திருவருளினாலே தான் நாங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று முற்றும் உணர்ந்த முழு ஞானிகளாக இருக்கின்ற நிலையிலே அந்த ஆன்மாக்களுக்கு பெருமான் ஆடி காட்டுகின்ற நடனம் ஆனந்த நடனம். அன்னை சிவகாமி காண ஆடுகின்ற நடனம் ஆனந்த நடனம். பெருமாட்டி அங்க நடனம் ஆடுவது கிடையாது. சிதம்பரத்திலையும் நாங்க பார்த்தா தெரியும், அம்மை பார்த்து கொண்டு இருப்பா. அப்படி அழகாக அவ பார்த்து தன்னுடைய கணவனார் ஆடுகின்ற ஆட்டத்தை பார்த்து ரசித்து கொண்டிருப்பா. அப்படித்தான் அங்கே விக்கிரகம் வைக்கப்பட்டிருக்கும்.
அப்ப இந்த ஞான நடனம், ஊன நடனம், ஆனந்த நடனம், ஆனந்த நடனத்தை பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் கண்ட பின்புதான் உணவருந்துவார்கள். சேரமான் பெருமானுடைய திருவருள், தன்னுடைய பூசை நிறைவாக பெருமானுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது என்பதற்கு அந்த மணியோசை கேட்ட பிறகு அந்த சலங்கை ஒலி பெருமான் ஆடுகின்ற பொழுது அந்த சிலம்பு ஓசை ஒலிக்கின்ற சத்தம் கேட்காம அவர் உணவு சாப்பிட மாட்டார். அப்படியெல்லாம் அருளாளர்கள் நமக்கு வாழ்ந்து தங்களுடைய அனுபூதி ஞானங்களாக எங்களுக்கு அருளி தந்தவை இந்த திருமுறைகளும், தெய்வ திருமுறைகளும், திரு அவதார நிகழ்ச்சிகளும். இவற்றையெல்லாம் நாங்கள் ஆய்ந்து உணர்ந்து எவ்வாறு பெருமானை வழிபட்டால் எத்தன்மையான திருவருள் நமக்கு கிடைக்கும் என்று சிந்திப்பதற்கு மாணிக்க வாசகர் அற்புதமாக எங்களுக்கு இந்த சிவபுராணத்திலே அழகாக இந்த மணிமணி வார்த்தைகளால தந்திருக்கின்றார். சரி, அடுத்த வரியை நாங்க பார்த்தோம்டா, தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. அதே எல்லா இடமும் பெருமான் ஆடுறான் தானே, உயிர்களுக்காக சுடலேலே மாறுறான், எல்லா இடமும் மாறுறான் என்று சொல்லிடம். புறையன் தில்லையுட்கூத்தனே என்று இவர் பாட வேணும் என்றால், இறைவன் நள்ளிருளிலே ஆடுகின்ற நடனம், அந்த திருக்கூத்தினை தில்லை திருச்சிற்றம்பலவனுடைய கூத்து ஆதலினாலேதான் அவர் பாடுகின்ற பொழுது தில்லையிலே பெருமான் ஆடுகின்ற அந்த தில்லை கூத்தனுடைய கூத்தென்ற வகையிலே அதனை சிறப்பித்து தில்லையுள்ளே நடம்புரிகின்ற கூத்தன் தன் திருவடியை பணிந்து அவர் பாடுகிறார். தில்லையுள் கூத்தனே, நள்ளிரவிலே ஆடுகின்ற இந்த கூத்து திருக்கூத்து தில்லை திருச்சிற்றம்பல கூத்து ஆனபடியினாலே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே என்றார். ஏன் தென்பாண்டி நாடு? எத்தனையோ நாடு இருக்குது, எல்லாம் இருக்கு. ஏன் தென்பாண்டி நாட்டை சொல்ல வேணும் என்றால், தமிழின் பெருமையின் பொருட்டும் தமிழுணர்ந்த அன்பர்கள் பொருட்டும் பல வகை திருவிளையாடல்களையும் பல அற்புதங்களையும் பெருமான் எங்கே நிகழ்த்தினான் என்றால், தென்னாட்டிலே, வடநாட்டை விட தென்னாட்டிலேதான் அதிகளவான தெய்வீக அருட்செயல்கள் நடந்தேறின. குறிப்பாக சொன்னால் மதுரையிலே 64 திருவிளையாடல்களும் நடந்தது. அப்ப தென்னகத்திலே இருக்கின்ற, தமிழ்நாட்டிலே தென்னகத்து கோயில்களிலே திருத்தலங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு விசேடனம், ஒவ்வொரு தலத்திலேயும் ஒவ்வொரு லீலைகள், ஒவ்வொரு அற்புதங்களை பெருமான் நிகழ்த்தி இருக்கிறான். ஒவ்வொரு தேவாதி தேவர்கள் முதல் அன்னை சிவகாமி ஈராக இந்த பூதலத்திலே வந்து அவதரித்து அவர்களை ஆட்கொள்வது முதலாக பல லீலைகளை செய்து பெருமான் அருள் செய்திருக்கிறான் என்கின்ற காரணத்தினாலே அந்த தென் பாண்டி நாட்டை, அதாவது பாண்டியர்களுடைய ஆட்சி காலம், சேர சோழ பாண்டியர்களிலே சோழர்களும் பாண்டியர்களும் ஆட்சி செய்த காலத்திலே இந்த திருவிளையாடல்கள் மிக அதிகளவாக இடம்பெற்றதை நாங்கள் இலக்கிய ஆதாரங்களூடாக, திருமுறைகளூடாக காணலாம். ஆகவே அந்த நாட்டை சிறப்பிக்கின்ற வகையில், தில்லையை சிறப்பிக்கின்ற வகையில் தென்பாண்டி நாட்டானே, தில்லையுட் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே என்று அற்புதமாக பாடியிருக்கின்றார். அரியதொரு சிந்தனையை இன்றைய இந்த நல்ல நாளிலே சிந்திக்க தந்த திருவருளுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான் புகழ் நின்றது அங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.